கரூரில் சினிமா ஷூட்டிங்லாம் அதிகமாக நடக்காத இடம், அவங்களுக்கு நடிகர் வளர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த க்ரௌட் பெருசாக வந்துருக்குது. இதான் நம்ம விமர்சனமே தானே. கூட்டம் பெருசாக நெரிசலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குறுகலான சந்தைகளிலே மீட்டிங்கை போடுறாரு. திருச்சியில் சந்தை கடையில் போடுறாருங்க. எனக்கு மாற்ற கையை அசைக்க கூடாது, வாஜ்பாய்க்கு போட்டீர்களா, அமித்ஷாவுக்கு போட்டீர்களான்னு கேட்டாரு. அவங்க கூட்டமெல்லாம் இப்படி இல்லையே. அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருந்தாருன்னா அந்த ஊட்ட இருக்கவங்களாம் உழைச்சிருப்பாங்க. அதே கரூர்ல தானே இது நடத்தினாங்க, முப்பெரு விழா நடத்தினாங்க. இதே கூட்டம் தானே இருக்குது. எவ்வளவு அமைதியா உட்காந்துருந்தாங்க. இதுக்கு ஒரு கொடுத்த விமர்சனம் காசு கொடுத்து வந்த கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு? பழனிசாமி தான் நான் கரெக்டா அதை பத்தி விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர் தான். ஏன்னா ஸ்டெர்லைட் அறையில குறிபார்த்து சுடுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணவர் அவர் தான். நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டேன், 30 பேர் செத்து போயிட்டாங்க. முதலமைச்சர் தான் வந்து நிக்கிறாரு, நீயா வர்ற? நிருபர்களை அவர் பார்க்கலன்றீங்க. நிருபரை பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருந்தாங்க, நீங்க வாயை பிடிங்க அவர் ஓடர் இருந்தாலும் அது இன்னொரு பிரச்சனை கிடையாது. அனுமதிக்க கொடுக்க கூடாது. அது அவருக்கு ஆபத்து, அவருக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு இல்ல, உனக்கு பாதுகாப்பு. இதுல யாராவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒரு 10 பேர் உள்ள வந்து இது பண்ணாங்கன்னு என்ன ஆகுது? இப்படி ஊடகங்கள் கொடுத்ததை நம்பி காணாம போனதில் அவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் விஜயகாந்த், இப்போ விஜய். நீ பேசிக்கிட்டு இருக்கிற பேசுறத கேட்கறதுக்கு அவங்க வரலையே. அது இறந்தவர்கள் பல பேர் வந்து சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? விசாரணை கமிஷன்ல தள்ளி போட்டாங்க வச்சுக்க, அப்படின்னா என்ன? தள்ளி போட்டா என்ன அர்த்தம்? ஆக ஏதோ மறைக்கிறதுக்காக காலதாமதம் செய்யறதுக்காக அதுவும் சொல்லலாம். சீக்கிரம் போட்டாலும் சொல்லலாம். அரசியல்னு பேசாம எதை வேணாலும் பேசலாம். முன்ன நினைச்சா கஷ்டமா இருக்கு. அனுபவம் இல்லாம யாரோ சொல்லி தூண்டி விட்டு நீ அரசியலுக்கு வந்துருக்கா, அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். அரசியல் கட்சிகள் நடத்தும் போது தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்க பாதுகாப்பை பெருசா எடுத்துவாங்க. போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கலன்னா கூட அவங்களால கட்டுப்படுத்த. அதை நீ செய்யலையே, நிர்வாகிகளை நியமிக்கலையே. கட்டுப்பட விஷயமா புரியுதா உனக்கு? எந்த அனுபவத்தில் புரியுது? 38 பேர் இறந்தப்புறம் இந்த அனுபவம் உனக்கு. நல்ல காலம் நீ பொழைச்சிட்டு அந்த க்ரௌட்ல ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய சினிமா உலகம் வந்து உனக்கு ஒரு ஆர்கனைஸ்டா கட்சியை அமைக்க தெரியலையே. அதுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, இறந்து போன அந்த உயிர்களுக்கு நம்முடைய அனுபவத்தை தெரிவிச்சோம். என்னுடைய ஆலோசனை சொன்னா கரூர்ல கொஞ்சம் அமைதி திருமண அப்புறம் தான் அவர் அங்கே போகணும். அதுக்குள்ளார போறது அவ்வளவு நல்லது இல்லை. சார் வணக்கம் சார். சார், நடிகர் விஜய் கரூரில் நடத்தின மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வராங்க. இதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? புகழுக்கு கொடுக்குற வேலை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதை சொல்றீங்க. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். அந்த காலத்தில் நடந்தது. அந்த ஹாலிவுட் நடிகர் பேர் மறந்து போச்சு எனக்கு, பிரபல ஹாலிவுட் நடிகர். இது மாதிரி தான் ஒரு ஷோ நடத்தினார். இது நடந்த நான் சொல்றது வந்து 40களில் 50களில் இருக்கும். ஹாலிவுட் வந்து பிரமாதமா இருந்த காலம். அந்த கூட்டம் அப்படியே அலமோதிட்டு வந்தது. அமெரிக்காவில எல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டம் பார்க்கறது பெரிய அவ்வளவு சொல்லணும். அவ்வளவு கூட்டம் வந்தவங்க அப்படியே அலமோதிட்டு வந்து மேடையெல்லாம் ஏறி அந்த நடிகர் அந்த கூட்டத்தில் சிக்கி செத்து போயிட்டார். நடிகரே செத்து போயிட்டார். அந்த காட்சியை வந்து வாட் எ வே டு கோன்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்து அந்த படத்துல அந்த சீனை போட்டிருப்பாங்க. அதுல அந்த நடிகரை செத்து போனார் கிரௌண்ட்ல சிக்கி. அதனாலதான் இது ஒரு விஜய் நடத்துற கூட்டத்துக்கெல்லாம் போலீஸ் வந்து அவ்வளவு இது சொன்னாங்க. வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம், அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் உங்களுக்கு மைதானங்கள்ல எங்கேயா போடுங்கன்னா அது கேட்கல அவங்க. இதுல வந்து முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, இறந்து போன அந்த உயிர்களுக்கு நம்முடைய அனுபவத்தை தெரிவிச்சுக்கணும். சரி, ஒரு ரசிப்பு தன்மைக்கு ஒரு வரமுறை வேணுங்கிறதுக்கு வரமுறை இல்லாம போனீங்கன்னாக்கா இப்படித்தான் ஆகுங்கிறத வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும். இது 2 தான் நம்ம சொல்ல முடியும். 3வது, ஒரு அரசியல் கட்சின்னு வந்ததுக்கு பிறகு நிர்வாகிகள் மிக மிக தேவை. நிர்வாகிகள் இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கட்சிக்கு எதுவும் நிர்வாகிகளே போடல. யாரோ ஒரு 2-3 பேரை சொல்றாரு, புசி ஆனந்தன், பிஜி ஆனந்தன் யாரோ சொல்றாங்க. அவங்களாம் எங்க என்ன பண்றாங்க என்ன கேட்டா மேடைக்கு அவரே தான் பேசுறாரு. எனக்கு மாற்ற கையை அசைக்க கூடாது, வாஜ்பாய்க்கு போட்டீர்களா, அமித்ஷாவுக்கு போட்டீர்களான்னு கேட்டாரு. அவங்க கூட்டமெல்லாம் இப்படி இல்லையே. அவங்க வந்து அரசியல் கூட்டத்தை கேட்க வந்தவங்க. மிச்சம் எல்லா அரசியல் கட்சி கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தலைவன் பேச ஆரம்பிச்சா அடங்கிடுறாங்க. கேட்குறாங்க, என்ன பேசுறான்னு கேட்குறாங்க. பின் ட்ராப் சேலசி. அதே கரூர்ல தானே இது நடத்தினாங்க, முப்பெரு விழா நடத்தினாங்க. இதே கூட்டம் தானே இருந்தது. எவ்வளவு அமைதியா உட்காந்துருந்தாங்க. இதுக்கு ஒரு கொடுத்த விமர்சனம் காசு கொடுத்து வந்த கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு? ஒரு நிர்வாகிகள் இருந்தா அவங்களால தலைவன் பேச ஆரம்பிச்சா உண்மையான உன்னுடைய தொண்டனா இருந்தா, உன்னை வேடிக்கை பார்க்க வராம கட்சியில இருக்கிறவனா இருந்தா, நீ தலைவர் பேசுற யார் சும்மா இருக்கணும், கூட்டத்தில் இருக்கணும் உட்கார வச்சிருக்கோம்.
செய்யலையே. நீ பாட்டுக்கு பேசுற, கத்திக்கிட்டு இருக்கிற, எனக்கு மாத்திரம் இவ்வளவு கட்டுப்பாடு போடுற அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற. இப்போ தெரியுதா ஏன் போட்டாங்கன்னு? ஏன்னா அந்த திருவிழாவுக்கு வர்ற கூட்டம் மாதிரி கட்டுக்கணக்காத கூட்டம். தேர் எடுத்துட்டு வரும்போது யாரும் தடுக்கவே முடியாது. ஒரு காலத்துல 63 திருவிழா மயிலாப்பூர் நடக்கும்போது குழந்தைகள் காணாம போறது பெரிய சகஜமான விஷயம் இருந்தது. நேத்து அந்த மாதிரி நடந்தது. குழந்தைகள் நிறைய பேர் காணாம போனதா அதுவும் நடந்ததா? ஆமா, குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. இப்போ 4-5 பேரு யாருன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதாமா நச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான் பாட்டு. அதான் இதெல்லாம் வந்து திருவிழாக்கு அந்த 63 திருவிழாவில் அது அப்போ வந்து ஒரு அந்த அந்த சமயத்தில் ஒரு 30-40 படம் 63 காணாம போன குழந்தை திருப்பி கிடைச்சதான் சினிமாக்கள் வந்தது. அந்த மாதிரி ஃபேமஸ் 63 காணாம போன குழந்தைகள்ங்கிறது ஒரு வரலாறு உண்டு. அது மாதிரி திருவிழா கூட்டம் மாதிரி ஒன்று வேடிக்கை பார்க்க வர்றாங்க. அந்த கூட்டம் அது கரூரில் சினிமா ஷூட்டிங்லாம் அதிகமாக நடக்காத இடம். அவங்களுக்கு நடிகர் வளர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த க்ரௌட் பெருசாக வந்துருக்குது. இதில் என்னன்னா ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னாக்கா பாபா படம் வந்து அவர் அந்த நேரத்தில் ரஜினி தேவையில்லாத ஏதோ வார்த்தையை விட்டார். ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆத்திரத்தை கிளப்பி விட்டுச்சது. அவர் வீரப்பனை பற்றி அவர் பேசுறதுல பெரிய எதிர்ப்பு வந்தது. இந்த ஆள் யார் இப்படி பேசலான்னு. அதனுடைய விளைவு பாபா படம் கடலூர் போன்ற இடங்கள்ல பாபா படம் ரிலீஸ் ஆன தியேட்டருக்குள்ளார போய் கட்சிக்காரருக்கு போய் பட சூழலெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ஃபிலிம்ஸ் இது தானே கேன் தானே எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. படத்தை ஓட விடாம போயிட்டாங்க. அப்போ ரஜினி ரசிகர்கள் ஒருத்தவங்க வந்து தடுக்கல. போலீஸ் அப்போ அவ்வளோ பாதுகாப்பு போட்டாங்க. என்னன்னா பெரிய கலவரம் நடக்கும், அடித்தடி இருக்கும், துப்பாக்கி சூட வேண்டியெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்தா ரஜினி ரசிகர்கள் ஒண்ணுமே எதிர்ப்பே காட்டல. படத்தை தூக்கிட்டு போட்டா படம் நின்று போச்சு, படம் நல்ல நாள் போயிடுச்சு. அப்பதான் ரஜினிக்கு தெரியுது ரசிகர்கள் ஆபத்தில் வந்து காலை வரி விட்டுரும். அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வரதே ஒதுக்கு. பாபா படத்துக்கு அப்புறம் தான் அரசியல் போச்சு. ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்ததுன்னா நம்ம ரசிகர் காணாம போயிட்டாங்கிறத அவர் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியல் வரதுல ஒரு ஸ்டெடி ஆயிட்டாரு. இவன் பேனர் கட்டுறது கேனர் கட்டுறதெல்லாம் பண்ணுவான், ஆபத்துன்னு வந்தா அந்த இடத்துல இருக்க மாட்டோம்னு ஒரு புரிஞ்சு போச்சு. அதை வந்து விஜய்க்கு நம்ம 1000 ரூபா சொன்னோம், கேட்கல. எந்த ஒரு சீனியரையும் கேட்கல. தானே இது பண்ணாரு. நீங்களாம் வேற மீடியாக்கள் வேற கள்ளு குடிச்ச குரங்கு பைத்தியம் பிடிச்ச குரங்கு கள்ளு ஊற்றி கொடுத்த மாதிரி பண்ணி விட்டீங்க. அதனுடைய விளைவு தான் இது. இன்னைக்கு இறந்து போலாங்க. இது என்ன வருத்தமா இருக்குது. விஜய் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு வந்தாருங்கிறத நினைக்கும் போது அவருக்கு உண்மையிலேயே நீங்க தப்பிச்சதுல ஒரு நிம்மதியா இருக்கு. இல்லாட்டி போனால் அதுவும் நடந்ததுன்னா என்ன இருக்கு, அவர் உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா என்ன இருக்கு, அதெல்லாம் யோசிக்கணும். அதனாலதான் நம்ம இப்ப சொல்றோம், ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்ட இனிமேலாவது நிர்வாகிகள் தேர்தலை நடத்தி பொதுக்குழு செயற்குழு அப்படின்லாம் போட்டு ஒரு நிர்வாகிகளை ஒரு தேர்தலையாவது நடத்திப்பாரு. இன்னைக்கு உள்ள தேர்தலே நிக்காம இருக்கிற இப்போது தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை போட்டா அவங்கவுங்க அங்கங்க பார்த்துட்டு இருப்பாங்க, தொண்டர்களை கட்டுப்படுத்தி இருப்பாங்க, ரசிகர்களை இது பண்ணியிருப்பாங்க. ஒண்ணுமே பண்ணல. நீயே ஏறிக்கிட்ட, நீயே கத்துற, நீயே இறங்கி போயிட்டு இருக்கிற. இப்போ தெரிஞ்சுக்க, இது வந்து ஷூட்டிங் மாதிரில ஷூட்டிங்லேயே நீங்க பார்த்துருக்கலாம். உங்களுக்கு அதுல இல்லாத அனுபவமா? மெஸ்ஸுக்குன்னு ஒரு ஆள் விட்டுருப்பாங்க, அவங்க சாப்பாடு பார்த்துக்கிறாங்க. லைட் பாய் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து அந்த கேமராமேன் அந்த குரூ எல்லாம் அவங்க தனியா இருப்பாங்க, அவங்க ஒரு செட் இருப்பாங்க. அப்புறம் வந்து துணை நடிகர்கள் எல்லாம் இருக்கிறதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க வந்து குழந்துருவாங்க. இது மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய சினிமா உலகிலிருந்து வந்த உனக்கு ஒரு ஆர்கனைஸ்டா கட்சி அமைக்க தெரியலையே. அதுக்கு காரணம் நீ தேர்தல் நடத்தல, ஃபேஸ் பண்ணவே இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த துப்பாக்கி. சரி, இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது. இந்த துயரகரமான சம்பவம் நடந்ததுக்கு வந்து முறையான பாதுகாப்பு வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்கல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுது. எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த விஷயத்த இன்னைக்கு பேசியிருக்காங்க. பாதுகாப்பு வந்து அரசாங்கம் வந்து முறையை ஏற்படுத்தி தரல அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. ஆளுங்கட்சி கூட்டங்களுக்கு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. கூட்டமே இல்லாத இடத்துல முதலமைச்சர் போனா கூட அங்கேயே ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்களை கொண்டு போய் களத்துல இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இங்க வந்து முறையான காவல்துறையினரை வந்து அங்க வைக்கல, பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையா செய்யல அப்படிங்கிறது குற்றச்சாட்டா எதிர்கட்சி தலைவரே சொல்றாரு. அவரு பழனிசாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்குது இல்லை. 30 பேரை சுட்டு கொண்டாருல, அதெல்லாம் அவருக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்குது. சாத்தாங்குளம் இதெல்லாம் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அவர் தான் அதை பத்தி பேச முடியும், கரெக்டா சொல்றாரு. ஆனா அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, பாதுகாப்பு இன்னும் ஜாக்கிரதையா இருக்குது.
விஜயே சொன்னா கூட விஜய் தான் எங்களுக்கு மாத்திரம் என்னத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீர்கள், எங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு மறுக்கிறீர்கள், 1000 நிபந்தனைகள் விதிக்கிறீர்கள் சொன்னீங்க. சொன்னது அவர் தானே. அதனாலதான் இவங்க பேசாம இருக்காங்க. அதனுடைய விளைவு இப்ப நீ வந்து கேட்கறது என்ன நியாயம் இருக்குது? எது சொன்னாலும் கரண்ட்டை கட் பண்ணுங்கிற ஊரு ஜனங்களுடைய இதெல்லாம் இது பண்ணாம கரண்ட்டை கட் பண்ணி வச்சேன். அப்பவே நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்க உங்க ஆளுக்கு வந்து வகத்தொகை இல்லாம இருக்கவங்கிறது இருக்குது. யார் கட்டுப்பாட்டுக்குள்ளார வருவாங்க? பழனிசாமி தான் நான் கரெக்டா அதை பத்தி இப்ப விமர்சனம் மட்டுத்துக்கு அவர் தான் இருக்கு. ஏன்னா ஸ்டெர்லைட் அறையில குறிபாத்து சுடுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணவர் அவருக்கு தான் தெரியும். பாதுகாப்புன்னா அவருக்கு தான் தெரியும். அப்பதான் சொல்லணும். அது வேற விஷயம். அதை விடுங்க. அது எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்துவாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு துயரமான சம்பவம். இதுதான் விஜய் கிட்ட திருப்பி திருப்பி சொல்வது. இதையே அரசியலாக்க பார்த்தாரு. இப்போ எனக்கு மாத்திரம் 1000 கட்டுப்பாடு மோடிக்கு போடுவியா, அமித்ஷாவுக்கு போடுவியான்னு கேட்டாரு. அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்காது. உனக்கு தான் இப்படி நடக்கும். அதனாலதான் போலீஸ் அவளை கட்டுப்பாடு விஷயம். இப்போ புரியுதா உனக்கு? எந்த அனுபவத்துல புரியுது? 38 பேர் இறந்தப்புறம் இந்த அனுபவம் உனக்கு வருது. நல்ல காலம் நீ பொழைச்சிட்டு அந்த க்ரௌட்ல அந்த ஹாலிவுட் நடிகருக்கு நடக்கிற மாதிரி உனக்கு நடக்காம இருந்தா அதை நினைச்சு சந்தோஷப்படும். அதை நினைச்சு சந்தோஷப்படணும். இனிமேலாவது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்க கூட்டம் போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி நம்ம நாங்கள் எவ்வளவு ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் ஒவ்வொரு பேட்டியிலையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அண்ணாவுக்கு கூட்டம் வருங்க. அண்ணா வந்து 8:30 7:30 மணிக்கு பேசுகிறான்னு போட்டுருவாங்க விளம்பரம். எங்க சேலத்தில் வந்து போஸ் மைதானங்கிறத மிகப்பெரிய மைதானம். 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மைதானம் ரொம்ப வலியும். அண்ணா 10:30 தான் வருவார். மைதானத்தில் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. கொற்ற மழை இருக்கும், எந்திரிச்சு போக மாட்டாங்க. கட்டுப்பாடான அமைப்பு. லட்சக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் பைத்தியக்காரனாட்ட போய் உட்காந்து. எனக்கு அண்ணாவினுடைய கூட்டத்துக்கு மாத்திரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு அனுமதி உண்டு. எங்கள் வீட்டில் பள்ளிக்கூடத்தில் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற டைம் எங்கள் வீட்டு வேலைக்காரரோட போயிடுவேன் நான் மீட்டிங்க்கு. எங்கள் அம்மா வந்த உடனே எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, 10 மணி ஆச்சுங்கன்னு ஆளை காணாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், அண்ணா பேசுகிறார், வாங்க தான் இருப்பான், வந்துடுவான் அப்படின்வார். அந்த மாதிரி அனுமதி கொடுத்துருந்தாங்க. 1 மணிக்கு முடியும். 1 மணிக்கு அவ்வளோ பாதுகாப்பாக வந்து லட்சக்கணக்கான பேர் கூப்பிட்டாங்க. அரசியல் கட்சிகள் நடத்தும் போது தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்க பாதுகாப்பை பெருசா எடுத்துக்குவாங்க. போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கலன்னா கூட அவங்களால கட்டுப்படுத்த முடியும். அதை நீ செய்யலையே, நிர்வாகிகளை நியமிக்கலையே. குற்றஞ்சாட்டுறேன்னு சொல்லாது. இந்த ஒரு அனுபவமா எடுத்துக்க. ஒன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. அனுபவம் இல்லாம யாரோ சொல்லி தூண்டி விட்டு நீ அரசியலுக்கு வந்திருக்க, அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். திமுக 30 விழா சமீபத்துல கரூர்ல நடந்துச்சு. அதுக்கு போட்டியா தான் விஜய் வந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தை அவசரமா அங்க மாத்தினதாகவும், அதனாலதான் இந்த விளைவு அவருக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா நவம்பர் மாசம்தான் கரூர் நாமக்கல் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு இருந்தாங்க. 30 விழாவில் திமுக அதிக அளவிலான கூட்டத்தை காட்டிருச்சு. அது இல்லாம அதுல விஜயும் மறைமுகமா சில விஷயங்களை தாக்கி பேசினதாகவும் சொல்லப்பட்டது. அதற்கு போட்டியாகவே நான் வேணும்னே உங்க கரூர்ல நீங்க 30 விழாவுக்கு போட்டியா நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு அவசரமா இந்த கூட்டத்தை, இந்த சந்திப்பை நடத்தினதுனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம், துயரகரமான சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது. அதெல்லாம் எது வேணாலும் நீங்க சொல்லலாம். பாதுகாப்பு கொடுத்துருக்கணுங்கிறதுல வந்து நான் மாறுபட்டு சொல்ல மாட்டேன். மற்றவங்க மேல குறை சொல்லிட்டு போகலாம். பழனிசாமி சொல்றது யோகிதை இருக்குதாங்கன்னு கேட்கறதெல்லாம் வேற விஷயம். பட் சம்பவம் நடந்து போச்சு. ஸ்டெர்லைட் ஆலையிலும் சம்பவம் நடந்து போச்சு. அங்க நடந்து இங்க நடந்து நம்ம கம்பெனி இது பண்ண முடியாது. அங்க திட்டமிட்டு சுட்டாங்க. அங்கேயும் அதே தான் நடக்குது. ஆனா இதுல வந்து பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதை. உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் வேடிக்கை பார்க்கறது பெரிய கூட்டம் வருங்கிறத எதிர்பார்த்து தான் இருக்கணும். விஜய் பொறுப்பெல்லாம் போவார். அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவர் வந்து ஒயர்லெஸ் மைக்கு வந்து ஒயரை கட் பண்ணாங்கன்னு சொல்ற ஆளு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் கையில வச்சு அந்த மைக்கு ஒயர்லெஸ். அந்த ஒயர்லெஸ் மைக்கு அவருடைய ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரு? இதெல்லாம் நீங்க விஜயனுடைய ஆட்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு நிர்வாக திறமை இல்லைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். சினிமா வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் இன்சார்ஜ் கொடுத்து செஞ்சு அவ்வளோ ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு சினிமாக்காரரை கூப்பிட்டாது அந்த கட்சியை இது பண்ணிருக்கலாம். நிர்வாக இல்லையே. பாதுகாப்பு மக்கள் வந்து போலீஸ் கொடுக்கலன்னா நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லணும்.
எம்ஜிஆருக்கு ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இது பண்ணும்போது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுல கொஞ்சம் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணாங்க, அரசியல் பண்ணாங்க. எதிர்கட்சி இது அந்த டைம்ல வந்து கட்சி ஆரம்பிச்ச புதுசுல அதிமுக ஆரம்பிச்ச புதுசுல பொதுமக்களை பாதுகாப்பது எங்கள் தொண்டர்களே பாதுகாப்பை கொடுப்பார்கள் கொடுத்துட்டு நடத்தினார். அதே மாதிரி ஒரு பந்து அறிவிச்சார் எம்ஜிஆர். பந்து அறிவிச்ச போது கடையை திறக்க வைங்க, ரயில் எல்லாம் ஓடும், பஸ் எல்லாம் ஓடுனாங்க. எம்ஜிஆர் கிளீனா சொன்னார், பஸ் ஓடும், ரயில் ஓடும், மக்கள் இருக்க மாட்டாங்க. அதே தான் நடந்தது. ட்ரெயின் ஓடுது, ஈக்காக்கா இல்லை, பஸ் ஓடுது, ஒருத்தர் இல்லை, மக்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நின்னாங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்குது, நீ தான் உன்னதான் தூக்கி விடுறாங்களே. நீ சொன்னா கேட்க உனக்கு ஒண்ணு நீ பேசிக்கிட்டு இருக்கிற பேசுறத கேட்கறதுக்கு அவங்க வரலையே. அதுல இறந்தவர்கள பல பேர் வந்து சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், பெண்கள் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் அது மாதிரி வரும்போது இது நடக்கத்தான் செய்யும். திருவிழாக்கள்ல தேர் திருவிழாக்கள்ல நடக்கிறதா. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் ஒரு கூட்டம் போட்டார், 300 பேர் இருந்தாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் முடியாது. கும்பமேளாவில் எத்தனை பேர் இறந்தாங்க சமீபத்தில்? அந்த மாதிரி இடத்துல என்ன பாதுகாப்பு கொடுத்து என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நீ வந்து ரோட் ஷோ நடத்துறதோ உனக்கு நல்ல கிரௌடு வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் பயங்கரமா இருக்குது. நீ வந்து ஒரு மைதானத்துல போட்டிருந்தா இந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கும். இருக்காதுன்னு நான் சொல்லணும், குறைஞ்சிருக்கும்னு சொல்றேன். இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, விஜய்க்கு அதிக கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்கேத்த போல அரசாங்கம் வந்து பெரிய ஒரு இடத்த கொடுக்கல, ஒரு மைதானமால ஒரு பெரிய இடத்த கொடுக்கல, எங்களுக்கு ஒரு குறுகலான இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கறத தானே கேட்டாங்க, அதைத்தானே போட்டாங்க. நீ கேட்ட இடத்துக்கு கொடுத்துருக்கோம், அதைத்தான் நம்ம விமர்சனமே. அதுதானே கூட்டம் பெருசா நெரிசலா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குறுகலான சந்தைகளிலே மீட்டிங்க போடுறாரு. திருச்சியில சந்தை கடையில போடுறாருங்க. எவ்வளவு பெரிய மைதானங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அந்த இடத்த கேட்கிறாரு? கேட்ட இடத்த தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து கரண்ட்டை கட் பண்ணி விட்டார்கள் மேடையில் பேசுறாரு. கட் பண்ண சொல்லி எழுதி கொடுத்தது அவங்க, அதை போட்டாங்க கவர்மெண்ட்ல. எழுதி கொடுத்தது நீ மேடையில் எழுதி போய் பேசுற, என்னத்துக்கு போய் பேசுற? எங்க மின்கம்பெல்லாம் ஏறுவாங்க ரசிகர்கள் அப்படின்னு நீயே சொல்ற. அதனால கரண்ட்டை கட் பண்ணு எழுதி கொடுத்துருக்க, கவர்மெண்ட் கட் பண்ணிச்சு. அவரை மேல நம்ம வந்து பேச, நான் தான் சொல்றேனே, யாரோ பிடிச்சி தள்ளி விட்டாங்க உன்னை அரசியல். உனக்கு நடத்தவும் தெரியல, எது பண்ணவும் தெரியல, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, தடுமாறிட்டு இருக்கிற. எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போறேன், என்ன படிக்கிறோங்கிறது என்ன பேசுறோங்கிறது உனக்கு தெரியல. அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுனால ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்க மாட்டேங்கிறேன். ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டால் அப்பப்போ பதில் சொல்லணும். உனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, எழுதி கொடுத்தா படிக்கிற ஆள் நீ. உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது. உண்மையிலேயே விஜய் இன்னும் கொஞ்சம் பண்பட்டு வரணும். அவருக்கு தைரியமாக இருங்க. இது ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் எதிர்நோக்கித்தான் வரணும். அரசியலுக்கு வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணித்தான். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு திறமை இருந்தால் நீங்கள் அரசியலில் கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி பாருங்க, யோசிச்சு பாருங்க. விஜய் பேசிட்டு இருக்கும்போதே பல பேர் மயக்கம் அடைந்து கீழே விழுந்ததாகவும், அப்படி இருந்தும் அவர் வந்து பேச்சை நிறுத்தாம தொடர்ந்து பேசியதுனாலதான் இவ்வளவு பேரோட உயிரிழப்புக்கு காரணம்னே சொல்லப்படுது. அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். தலைவன் வந்து கூட்டத்துல மயக்கம் போட்டு விழுவுது. அதுக்கு தான் நான் சொல்றேன், நிர்வாகிகள் இருந்தா தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் இருந்தா அவங்கவுங்க அங்கங்க நின்று வேணுங்கிறதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை. கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கோ ஒழுங்குபடுத்துறதுக்கோ ஒருத்தருமே இல்லை. நிர்வாகிகள் பூரா இவரோட மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. 10 பேர் தான் இருக்காங்க. யார் இருக்கா அவருக்கு? இன்னைக்கு வந்து சொல்லுங்களேன், பொதுக்குழு இருக்குதா, செயற்குழு இருக்குதா, செயலாளர் யாரு, பொருளாளர் யாரு, அந்த கட்சிக்கு யார் இருக்கா? வாரம் சனிக்கிழமை வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னுவாங்க, கிறிஸ்தவ மாத்த சனிக்கிழமை கும்பிடுறவங்க. இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மாதிரி மீட்டிங் நடத்துறாரு. அதுக்கு வந்து நிர்வாகிகள் வேணுங்க. இப்போ அது அமைப்பை வந்து உருவாக்கட்டும். இன்னைக்கு ஒன்றும் தன்னை பார்த்து வேடி பார்த்துட்டு தானே அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, கட்சியினுடைய சர்வாதிகாரி மாதிரி தான் அவர் பேசினார். தூத்துக்குடியில் வேட்பாளர் விஜய், மதுரையில் வேட்பாளர் விஜய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்ககிட்ட இன்னொரு ஆள் இல்லை. கட்சியில சொல்றதுக்கு, வேட்பாளரை சொல்றதுக்கு கூட்ட ஆள் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்டைல நீ மாத்திட்டு பேசுற. நாடே நிக்கிறதா?
இவரும் என்ன சொல்றோம், இப்போ எங்கள் அண்ணன் வந்து பணமரத்து பட்டியல் நின்னார் அதிமுகவில். எம்ஜிஆர் வந்து பேசுறாரு, இந்த இடத்தில் ராஜாராம் வேட்பாளர், ஆனால் நானே நின்றதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். என்னால எல்லா இடத்திலும் நிக்க முடியாது, அதனால என்னுடைய இதா வச்சு நான் ராஜாராம் நிக்க வச்சிருக்கேன். ராஜாராம் வந்து எம்ஜிஆர் நினைச்சு நீங்க ஓட்டு போடணும், அதுதான் பேச வேண்டிய விஷயம். ஒரு சினிமா நடிகர் உனக்கு ஒரு வசனம் எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாமா நம்ம சொல்லி தர முடியும்? அதெல்லாம் அந்த கூட்டத்தை வந்து பேச்சுக்கிட்டு போது மயக்க போட்டு விடுறது எல்லா கூட்டத்திலும் நடக்கிறது தான். அதுக்கு அவங்க உடனே அங்கே ஆட்கள் இருப்பாங்க, தூக்கிட்டு உடனே பக்கத்தில் போவாங்க. இப்போ ஒரு தடவை ராஜீவ் காந்தி வந்த போது ஸ்ரீபெரும்புதூர் இல்லை, இங்கே அது அந்த இது இல்லை, அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு கூட்டம். அவர் பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து மெடிக்கல் இன்சார்ஜாக என்ன தான் போட்டாங்க தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில். நாங்கள்லாம் ஒரு ஓரமாக இருக்கிறோம். ராஜீவ்காந்தி உள்ளே வந்த உடனே அப்படியே இது பண்ணிட்டு வந்து டாக்டர்ஸ் இது செல்லணும் நேராக எங்ககிட்ட வந்துட்டார். எல்லா வசதியும் இருக்குதா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா, ப்ராப்ளம்னாக்கா இது பண்ண முடியும், எல்லாம் கேட்டுக்கிட்டார். நாங்கள் சொன்னோம் ஆம்புலன்ஸ் இருக்குதுங்க, இது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, எமர்ஜென்சி இதெல்லாம் வண்டியிலேயே எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுல, பிரச்சனை ஒன்றும் வராது, இவ்வளவு கேட்டு போனாருங்க தலைவன். ஒரு டாக்டருங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய ஷெட்யூல் அது இல்லை. டாக்டர்களுக்கு அவர் பாட்டுக்கு போகணும், டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்கன்னு நேரம் அங்கே வந்துட்டார். வந்து அங்கே நின்று எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கு அடுத்த அப்படி இன்னொரு மீட்டிங் வரும்போது எங்களையெல்லாம் கன்னிமரா ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்துச்சா இல்லைன்னு கம்ப்ளீட்டாக கேட்டு எங்கள் ரூம்க்கெல்லாம் வந்து கேட்டு போனாங்க. பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு. பாதுகாப்புக்கு வந்தவங்களை வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. அரசியல் கட்சி நடத்துறதுனா இதெல்லாம் இருக்குது. பாவம் தம்பிக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி தரல, அதுதான் பிரச்சனை. துயரகரமான சம்பவம் நடந்தது விசாரிக்கிறதுக்காக ஒரு நபர் விசாரணை கமிஷன் திரு அருணா ஜெகதீஷன் தலைமையில போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஒரு நபர் விசாரணை கமிஷன் திடீர்னு ஒரே நாள்ல ஏன் அமைச்சாங்க அப்படின்னு தெரியல, இதுல ஏதோ எனக்கு சில விஷயங்கள் புரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. இந்த விசாரணை கமிஷன் ஒரே நாள்ல அமைக்கணுங்கிற அவசியம் வந்துச்சா? ஒரு டைம் எடுத்து கூட பண்ணிருக்கலாமே. இது விஜய் சிக்க வைக்கிறதுக்காகவே உடனடியா அன்னைக்கு நான் இரவே விசாரணை கமிஷன் அமைச்சாங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் பண்ணா என்ன வேணாலும் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நானே டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒரு பழனிசாமி துப்பாக்கியில சுட்டது டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர், அவருக்கு 1000 சந்தேகம் வரலாம். இதான் பட் அப்புறம் அரசியல் பண்றது அது தப்பு இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு ஸ்டாலின் போய் பணம் கொடுத்தாரு. நாங்கள்லாம் அது என்ன போன்ற விமர்சகர்களும் அதை ஆதரிக்கல. அவன் தப்பு பண்ணிட்டு செத்து போறான், அவனுக்கு போய் பணம் கொடுத்தா என்ன அர்த்தம்? அத்தனை பேர் ஆன வீட்டுல போய் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் அனுதாபம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. தப்பு பண்ணி செத்தவனுக்கு அனுதாபம் தெரிவிச்சேன். விசாரணை கமிஷன்ல தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்க, அப்படின்னா என்ன? தள்ளி போட்டா என்ன அர்த்தம்? ஆக ஏதோ மறைக்கிறதுக்காக காலதாமதம் செய்கிறார்கள், அதுவும் சொல்லலாம். சீக்கிரம் போட்டாலும் சொல்லலாம். அரசியல்னு பேசுறது எதை வேணாலும் பேசலாம். உடனே போட்டோம். ஏன் சீஃப் மினிஸ்டர் உடனடியாக எப்படி வந்தார் கேட்கலாமே. துபாய்க்கு போன உதயநிதி ஏன் வரவில்லை கேட்கலாமே. வந்துட்டாரு, அப்பவே வரலையே. சுடுமா அது நசுக்கி செத்த உடனே வரலையே. பாலிடிக்ஸ் பண்ணலாம். தனி விமானத்தில் வந்திருக்க கூடாதா? துபாயில இருந்து கேட்கலாம். தனி விமானத்துல தான் வந்தார். தனி விமானத்துல தான் உடனே பிடிச்சிட்டு வரும். கிடைக்குமாங்கிறதெல்லாம் 1000 கேள்வி, அதெல்லாம் வேற விஷயம். அரசியல் பண்ணணும்னா எதை வேணாலும் பண்ணலாம், பேசுறதுதான் பேசிக்கிட்டா போகலாம். இந்த சம்பவம் வந்து ஒரு 8 மணி வாக்குல நடக்குது. நடந்த உடனே 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள உடனடியா அந்த கரூர் முதல்ல இருந்து தமிழ்நாடே பரபரப்பாக இருக்கு. விஜய் அவர்களிடம் திருச்சி ஏர்போர்ட்ல நிருபர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவர் எந்த பதிலும் சொல்லாம சென்னை வந்துட்டார். சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரோட தொண்டர்கள் இறந்து போய் மருத்துவமனையில சடலமா இருக்காங்க, நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த திருச்சியில இருக்கிறவரு அந்த இடத்துக்கு போகாம சென்னை வந்ததுக்கு அப்புறம் அறிக்கை விடுறாரு. அதை 2 வகையில பார்க்கலாம்.
ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறதுங்கிறது வேற, ஒரு நடிகர் போறதுங்கிறது வேற. இவரும் அரசியல் கட்சி தலைவர் தானே. இவரு இன்னும் ஒரு நடிகரா தான் இருக்காரு. அதுக்கு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தான், இன்னும் அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆகல. இவரை பார்க்க வந்த கூட்டம் தான். அதனால இவர் அந்த அந்த இடத்துக்கு போயிருந்தாக்கா இவருக்கு அந்த ஆபத்து வரும். நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன். ஹாலிவுட் நடிகர் அவரே கொல்லப்பட்டார். அந்த கூட்டம் பார்க்க போற இடத்துல அதே நெரிசல் வந்து அவர் அந்த கூட்டத்தில் அவர் சிக்கிட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும்? அதனால அவர் போயிட்டது நல்லது. நிருபர்களை அவர் பார்க்கலன்றீங்க. நிருபரை பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருந்தாக்கா நீங்க வாயை பிடிங்க அவர் ஓடர் இருந்தாருன்னா அது இன்னொரு பிரச்சனைக்கு இதாக இருக்கும். அதனால மௌனம் கலங்கனாச்சுன்னு அவர் போனது கரெக்டு தான். இதெல்லாம் அட்லீஸ்ட் அவருடைய அந்த செயலெல்லாம் நான் கரெக்டா தான் சொல்லுவேன். இது இல்லாட்டி போனா அவருடைய ஏதாவது ஒரு எதிர்வாதம் நீங்க வேணும்னு வாயை கிண்டி விட்டு அண்ணாமலை மாதிரி ஆளுங்களா இருந்தா, அண்ணாமலை மாதிரி ஆளுங்களா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா அவர் உங்களை ஒரு வழி பண்ணிடுவார். யாரோ ஒருத்தர் ஏதோ ஏடா கூடமா கேட்ட உடனே வா என் ரூமுக்கு அப்படின்னாரு, தொலைச்சு முடுவேன்னாரு. பேசாம தான் இருந்தீங்க. அப்படியே கிளீனா சொன்னாரு. யாரு நீ, வா ரூமுக்கு வா தனியா பேசலாம் வான்னாரு. என்ன அர்த்தம்? வா உள்ள ஒத்த சாத்திரம் பாரு அப்படின்னு. பேசாம போயிட்டீங்க. அவரு காணாம போயிட்டாரு. அது வேற விஷயம். அன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால இந்த விஜய் அந்த நேரத்துல மாஸ் சைக்காலஜில நீங்க எதையுமே நீங்க செய்ய முடியாது. ஒரு டாக்டரா சொல்றேன், இண்டிவிஜுவல் சைக்காலஜி வரும். நீங்களும் நான் பேசும்போது உங்ககிட்ட தனியா பேசி இதெல்லாம் எங்களை சரிப்படுத்த முடியும். 10 பேரா நிற்கும் போது உங்களை அறியாம கூட்டம் என்ன கத்துதோ அதுக்கு நீங்க ஜிந்தாபாத் போட்டு போடுவீங்க. அதான் மாஸ் சைக்காலஜி. எதுக்காக கத்துறோம்னே தெரியாது. ஒழிக அப்படிமா, எதுனா யாரா ஒழிக, அவனா ஒழிக, இவனும் சேர்த்து கத்திக்கிட்டுமா, எல்லாம் கத்துறாங்க கத்திட்டு. முருகனுக்கு அரோகராங்கிறான், முருகனை நினைச்சுக்கிட்டா கத்துறான். கிறிஸ்தவனு கத்துற எதாவது அரோகரான்னு கத்துறான், இவனும் சேர்த்து கத்திட்டு போறான். அது மாதிரி ஒரு கிரௌட்ல வந்து தத்துவார்த்தமா அதாவது ஒரு இது விளக்கம் கொடுக்கறதோ எதுவுமே நிக்காது. அந்த இடத்துல பேசாம போயிடணும். அவர் பண்ணது கரெக்ட். அவர் பண்ணது கரெக்ட். இப்போ முதலமைச்சர் அவர்கள் சம்பவம் நடந்த உடனடியாவே அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்கிறாரு. அன்று இரவே கரூருக்கு வர்றாரு. 3 மணிக்கு பிரஸை சந்திக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுநாள் காலையில வந்துடுறாரு, உடனடியாக வர்றாரு. விஜய் அவர்கள் சென்னை வந்துட்டாரு. அவர்களோட தொண்டர்களுக்கு இந்த மாதிரியான துயர சம்பவம் நடந்து அதை பார்க்காம வந்துட்டாரு. உடனடியாக வரல. இனிமேலாவது அவர் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கொஞ்சம் அமைதி ஆனப்புறம் தான் போகணும். என்னுடைய அட்வைஸ் சொன்ன, என்னுடைய ஆலோசனை சொன்னா கரூர்ல கொஞ்சம் அமைதி திருமணப்புறம் தான் அவர் அங்க போகணும். அதுக்குள்ளார போறது அவ்வளவு நல்லது இல்லை. 2 வகையாகவும் நடக்கலாம். நான் தான் சொல்றேனுங்களா, அந்த கிரௌட்ல அவரே சிக்கிக்கிட்ட உயிருக்கு ஆபத்து. அதை நம்ம யோசிக்கணும். சும்மா எல்லாம் விளம்பரத்துக்காக போயிட்டோம். இவ்வளவு நாள் ஒரு விளம்பரத்துக்கு நடத்திக்கலாம். விளம்பரத்தினுடைய விளைவு இதுதான். கூட்டத்தை பெருசா காட்டுங்கிறதுக்காக சந்து பொந்தல் எல்லாம் கூட்டத்தை வச்சு நெரிசல காட்டி ஒரு இது பண்ணாரு. அடுத்ததா விஜயோட மக்கள் சந்திப்பு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டு நடத்தினாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கேள்விகள் தான் அவருக்கு நிறைய வரும். இது கொஞ்சம் இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஒரு 2 மாசம் விட்டாருன்னா மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு யாரு ஸ்டெர்லைட் ஆலை பத்தியோ கொடநாட்டு வழக்குகளை பத்தி யார் பேசுறாங்க? ஆரப்பட்டார் ஒரு சிபிஐ கிட்ட கொடுத்தாரு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சிபிஐ கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தாக்க ஆற போட்டு ஊற போட்டு கணப்பட்டு. அது மாதிரி இதையும் சிபிஐ கிட்ட விட்டா முடிஞ்சு போகுது. விஜய் வந்து அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அரசாங்கம் வந்து அனுமதிக்க கொடுக்க கூடாது. அது அவருக்கு ஆபத்து, அவருக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு இல்ல, உனக்கு பாதுகாப்பு. இதுல யாராவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒரு 10 பேர் உள்ள வந்து இது பண்ணாங்கன்னு என்ன ஆகும்? யோசிச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுன்னு நினைச்சுன்னா உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்ட. 30 பேர் செத்து போயிட்டாங்க. முதலமைச்சர் தானே வந்து நிக்கிறாரு, நீயா வர்ற? இல்ல உன்னை ஆதரிச்சு பேசணும் அந்த மீடியாக்காரர்கள் அங்க வந்து நின்றுட்டாங்க. யார் வந்தாங்க? ஒரு மீடியாக்காரரை காணாம. விஜய்னா மாத்திரம் ஏன் சார் இப்படி பண்றீங்க, விஜய்னா மாத்திரம் ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு 1000 பேர் நீங்களாம் வந்து கேட்டீங்க. நீங்கெல்லாம் என்ன போய் பண்ணிட்டீங்க? அந்த குடும்பத்துக்கு முதல்வர் தான் போக வேண்டியது, நிர்வாகத்தில் இருக்கவங்க தான் போக வேண்டியது. நீ பாட்டுக்கு கூட்டம் போடுவோம், ஆளுகளை கொண்டு போடுவோம், நாங்கள் நிர்வாகிகள் போயிட்டே இருப்பாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு வேணாம். மறுபடியும் பொதுமக்களை சந்திப்பேன்னு போனாங்க, நீங்க உச்சுப்பு விட்டுருவீங்க. அவர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வாகத்தை போய் இல்லாமல் வாசா போயிட்டு வரலாம் பாருங்க. இன்னும் அடுத்த 30 பேர்த்துக்கு சாவறதுக்கு ரெடி பண்ணுறீங்க. கொஞ்சம் ஆற போடுங்க.
அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஊடகங்கள் தான் வந்து விஜய்க்கு அதிக வெளிச்சங்கள் கொடுத்தது. அப்ப இந்த துயர சம்பவத்துல ஊடகங்களும் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா நான் சொல்லுவேன், நிச்சயமா சொல்லுவேன். நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க தான் இது கொடுத்தீங்க. விஜய்னா மாத்திரம் ஏன் சார் அவர் கையாச்சா கூட குற்றங்கிறீங்க, கூட்டம் கொடுத்து குற்றம்ன்றீங்க, அவருக்கு வந்து அவர் கேட்ட இடத்துல கொடுக்கலங்கிறீங்க. கரண்ட்டை கட் பண்ணுன்னு அவங்களே கேட்டா கூட நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க கேட்டதா தெரியலையேன்னு நீங்க ஒரு கதை விட்டுறீங்க. இப்படியெல்லாம் ஏத்தி விட்டீங்கன்னா, நேத்து கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஏத்தி விடாதப்பா, உண்மையை சொல்லுங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. காமராஜர் தோத்ததுக்கு காரணம் நீங்க தான். ஊடகக்காரர்கள் போய் பேசுனாங்க. காமராஜருக்கு செல்வாக்கு பிச்சுக்கிட்டு நிக்குது, திமுக அழிந்தது ஒளிந்ததுன்னு 3% காரங்க பத்திரிகை பூரா எழுதிட்டாங்க. அவர் நம்பிட்டாரு. ஒரே ஒரு பத்திரிகை தாங்க போட்டுச்சு, மெயிலுங்கிற ஒரு பத்திரிகை தான் போட்டுச்சு. காமராஜரை தோப்பாருன்னு போட்டாங்க. நோ ஸ்மூத் சேலிங் ஃபார் காமராஜ், அதான் டைட்டில் மெயில் பத்திரிகையில். காமராஜர் அதை நம்பல, இவங்களெல்லாம் நம்பிட்டார். அப்போ வந்து 67ல் ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க. காமராஜருக்கு பயங்கர கிரௌட், திமுக அழிந்ததுன்ட்டாங்க. தேர்தல் முடிவுகள் வேறையா வந்து அதை நம்பிட்டார் அவர். 71 அதே தான். ராஜாஜியும் காமராஜர் ஒன்னா சேர்ந்து சோவுக்கு கூடின கூட்டம் பீச்சில், விஜய்க்கு சொல்றீங்களா, பீச்சில் 3 லட்சம் பேருங்க. ரொம்ப ஒழிஞ்சிருச்சு. மெரினா பீச்சு, கலங்கரை விளக்கம், அப்போ லைட் ஹவுஸ் கிடையாது, அந்த இடத்துல போடுறாரு மீட்டிங்கு. அண்ணா சமாதி இருக்கிற இடம் வரையிலும் க்ரௌட். யோசிச்சு பாருங்க எப்ப க்ரௌடு. உடனே சொல்லிட்டாங்க சோ தேசிய தலைவர் ஆயிட்டார். தேர்தல் முடிவு இதுவரையிலும் வராத வெற்றியை திமுக அப்பதான் வந்து 184 இடத்துல 184 இடத்துல திமுக ஜெயிச்சது அப்பதான். அந்த டைம்ல இந்த 3 பத்திரிகைக்காரர்கள்லாம் திமுக அழிந்ததுன்னு எழுதிவிட்டாங்க. அதை நம்பிக்கை, அதை நம்பினது நீங்களும் நான் நம்பியிருந்தா பரவாயில்ல. ராயப்பாங்கிற சீஃப் செக்ரட்டரி அதை நம்பிட்டாரு. நம்பிட்டு நேரா போய் காமராஜர்கிட்ட ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்குது 8 மணிக்கு. 9 மணிக்கெல்லாம் காமராஜர் ரோட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு, பதவியேற்பு விழா எங்கே வச்சுக்கலாம், எந்த மண்டபம் சொன்னீங்கன்னா பாதுகாப்பாக எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சரியா இருக்கும், எந்த தேதி சொன்னீங்கன்னா இருக்கும் எல்லாம் கேட்டுட்டு வர்றாரு. வீட்டை விட்டு வெளியே வர்றாரு 10:30 மணிக்கு. கதை மாறிக்கிட்டு 12 மணிக்கு 15 இடத்துல, எப்படி திமுக ஆரம்பிச்ச போது 15 இடத்துல ஆரம்பிச்சு 200க்கு போச்சோ, அதே மாதிரி 200 இருந்த காங்கிரஸ் 15 இறங்கி காணாம போச்சு. அதோட காங்கிரஸ் காணும் அதானே கிடைச்சு. காமராஜருடைய கடைசி எலெக்ஷன் அதுதான். அதுக்கப்புறம் அவர் அரசியல் இருக்கவே இல்லை. எப்படி ஊடகங்கள் கொடுத்ததை நம்பி காணாம போனதில் அவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் விஜயகாந்த், இப்போ விஜய். எல்லாத்தையும் நீங்க பண்ற கூத்து தான். இதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டியது நீங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூர்ல நடைபெற்ற இந்த துயர சம்பவம் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுமா? சொல்ல முடியாது. இப்போ கள்ளக்குறிச்சி இது விக்கிரவாண்டி தேர்தல் நடந்ததுங்க. விக்கிரவாண்டி தேர்தல் டைம்ல தான் கள்ளக்குறிச்சி விசேஷாராயம், ஆம்ஸ்ட்ராங் கொலை 2 நடக்குது. 2 வந்து திமுக எதிரான ஒரு விஷயங்கள். ஜெயிச்சாங்களே, ஆனா திமுக தான் ஜெயிச்சது. அப்ப வந்து பாரஞ்சத்துங்கிற ஒரு இயக்குனர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையை வந்து பெருசா எடுத்து ஒரு ஜாதி பிரச்சனையை கிளப்பிட்டு போனார். அந்த தொகுதி பூரா ரவுண்ட் அடிச்சாரு. அதுக்கு அடுத்து அப்படி விக்கிரவாண்டி வந்து வன்னியர்கள் பூமி, அங்க பாமக நிக்குது, பாஜகவுடைய சப்போர்ட்டோட நிக்குது. இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்து திமுக தான் ஜெயிச்சு. அதனால இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து மக்கள் ஸ்டெடியா இருக்காங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சாவு நடந்தா கூட அந்த காலத்துல பெரிய இஷ்யூவா மாறும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இவன் ஏன் போனான்றதுதான் கேள்வி. ஒரு அந்த கள்ளக்குறிச்சி விசேஷாலயத்துல இறந்தவங்களுக்கு காசு கொடுத்த போது பொதுமக்கள் வந்து கோவிச்சுக்கிட்டாங்க. அவன் தப்பு பண்ணி செத்தவனுக்கு எப்படியா காசு கொடுக்கலாம், வரிப்படுத்த எப்படி கொடுக்கலாங்கிறது தான் கேள்வி. கூட இந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் இறக்குறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பணம் கொடுக்கறது எனக்கு வந்து, ஆனா இதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு இன்னும் இருந்திருக்கணும். நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது நடக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியும். தெரியலன்னா கூட பரவாயில்ல. இவர் கூட்டம் வந்து ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு கூட்டம், கட்டுப்பாடு பண்ண முடியாத ஒரு கூட்டங்கிறது தெரிஞ்சு இன்னும் போலீஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தது. அந்த கட்சிக்காரங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அவங்ககிட்ட நிர்வாகிகளும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். வர்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பேசிட்டு போவாருங்கிறது தெரியும். அவர் பேசுறதுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை. அவரால் கூட்டத்தை வந்து மற்ற ஒரு வேலூர்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்ததுங்க. ஒரு தனியார் நிகழ்ச்சி, அதில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து திருமாவளவன் அவர்களும் கலந்துக்கிட்டார்.
அவருடைய தொண்டர்கள் ஃபுல்லா வந்து உள்ள இருக்காங்க. ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி எந்திரிச்சாரு, ராய் அப்படின்னாரு. மரண அமைதிங்க. 1000 பேர் 2000 பேத்துக்கு மேல உட்காந்துருக்காங்க அவருடைய தொண்டர்கள். ராய் அப்படின்னாரு. ஒரு அடுத்த செகண்ட் சத்தம் இல்லைங்க. தலைவன் அது தலைவனுக்கு அடையாளம் அது. நீ பேசுற, நீ பாட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற, இவன் பாட்டுக்கு தலைவா 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 தலைவா, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்திருக்குதுங்க தெரிஞ்சிருக்கும் போது பாதுகாப்பு பொறுப்பு இல்லாத ஒரு கட்சி நடத்துற ஒரு கூட்டம். அதனால நீங்க இன்னும் எச்சரிக்கையா இருந்தது. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பழனிசாமி கூட கொஞ்சம் பொறுப்பாக நடத்துக்கிற ஆசாமி. இது பொறுப்பே இல்லாத ஒரு கூட்டம். இதுல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தது தான் என்னுடைய அது. இந்த கேள்வி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தது. ஏன்னா தலைமை யாருங்கிறது, யார் நடத்துறாங்கிறது தெரியும். இவர் கூட்டத்தை வந்து ஒழுங்கு இல்லாத ஒரு அமைப்பே இல்லாத ஒரு கூட்டம். அதில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. கரூர்ல விஜய் பேசுறப்ப கூட காவல்துறையினரை பத்தி கூட சில விஷயங்களை பேசினாரு. காவல்துறையினரே, நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நீங்க எல்லாம் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 6 மாசத்துல ஆட்சி மாறும், காட்சியும் மாறும், ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டார். இதெல்லாம் வந்து இந்த சம்பவம் நடந்ததுனால இது எல்லாமே அவர் பேசின பேச்சு எல்லாமே மறைஞ்சு போச்சு. இவரோட எச்சரிக்கையை எப்படி பாக்குறீங்க? ஆட்சி அவர் என்ன பேசுறாருன்னு யாருமே கேட்கலீங்க. நீங்க தான் பக்கத்துல இருந்து ஏதோ ரொம்ப கண்டுபிடிச்சு இதெல்லாம் பேசிருக்காரு கண்டுபிடிச்சு சொல்றீங்க. நான் கண்டுபிடிச்சது ஒண்ணுதான். ஒயர்லெஸ் மைக்குக்கு ஒயரை கட் பண்ணாங்கிற ஒரு டாபிக் தான் எனக்கு புரிஞ்சுது. கையில ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. அது கூட தெரியாதவருக்கு ஒயர்லெஸ் மைக்கு ஒயரை எப்படி கட் பண்ண முடியும்? அது மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப நீங்க தீவிரமான ரசிகர்களா இருக்கிறதுனால தான் அவர் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு கண்டுபிடிச்சு வந்து சொல்றீங்க. கேட்டுக்கிறோம். கூட்டத்துல யார் கேட்டாங்க? பக்கத்துல இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க கேட்கறதுக்கு போன ஒரு 10 பேர்த்துல நீங்க ஒரு ஆளு. அதுக்கு அந்த அர்த்தம். தனது பேச்ச கேட்க வந்த தொண்டர்கள் ரசிகர்களோட மரணத்துக்கு கூட உடனடியாக ஸ்பாட்டுக்கு வர முடியாத விஜயை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனம்லாம் வரத்தாச்சு. இதெல்லாம் உடனடியே இந்த விமர்சனம்லாம் வரத்தாச்சு. அதெல்லாம் நம்ம விஜய் மேல நான் வந்து எந்த தப்பு சொல்ல மாட்டேன். அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருந்தாருன்னா அந்த வீட்டுல இருக்கவங்களாம் உழைச்சிருப்பாங்க. சோகத்துல இருக்கும்போது வந்து என்ன ரியாக்ஷன் வரும் யாருக்கு தெரியும்? சண்டாளா என் பிள்ளைய கொண்டு விட்டேங்கிறது தான் ரியாக்ஷன். அப்படித்தானே வரும். என்ன ஏதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த நேரத்துல நான் தான் சொல்றேங்களே, மாஸ் சைக்காலஜி வேறங்க. அந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா உன்னாலதான் என் பிள்ளைய இழந்தேன்னு சொல்லு. யாரோ ஒருத்தர் ஒரு சத்தம், ஒரு ஸ்பார்க்கு, ஒரு பொறி கிளம்புனா போதும், ஊரு கூட வச்சு போடும். போலீஸ் பாதுகாத்துற முடியுமா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் நாங்க போலீஸ்ல. உங்களுக்கு ஆமா, நடுமத்தில் எனக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை எல்லாம் வந்தது. ஓதப்பா அடிப்பேன் வந்தது. அவ பாதுகாப்பு கொடுக்குறேன். 2 பேரும் போட்டிருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நான் வேண்டான்ட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ராஜீவ் காந்திக்கு என்ன பாதுகாப்பு இல்லைங்க. போலீஸ்காரன் சேர்ந்தா செத்து போனோம். 20 போலீஸ்காரர்கள் அந்த கொடிக்குள்ள இறந்தாங்க. ராஜீவ் காந்தியோட என்ன பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சது? முபாரக்னு ஒரு எகிப்து குடியரசுத் தலைவர் இருக்காரு. உட்காந்து நின்றுகிட்டு ராணுவ அணிவகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இந்த பக்கம் 12 காவலாளிகள், இந்த பக்கம் 24 பேர் துப்பாக்கியோட நின்று பாதுகாப்புக்கு நிக்கிறான். ராணுவ அணிவகுப்புல வந்து ஒரு ராணுவ 2 பேர் திரும்பி பிடிச்சாங்க. டபால் ஷூட் பண்ணாங்க, போயிட்டாங்க. உடனே என்னாச்சு? செத்து போயிட்டாருங்கிறத உடனே சொல்லி ஆம்புலன்ஸ் பாடி தூக்கி போடுறதுக்கு தான் அந்த 24 பேர் உபயோகப்பட்டாங்க. அதைத்தான் சொன்னார். என் உயிருக்கு ஆபத்து வந்து இவங்க காப்பாத்துவாங்க. அவங்க அந்த மாதிரி காப்பாத்துறதா, மெய்காப்பாளர்களை காப்பாத்துறதா ஏதோ வரலாறு இருந்தா சொல்லுங்க. பொய்த்தனம், ஒரு போலித்தனமான ஒரு விஷயம் தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. காந்தி வந்தாருங்க, கோட்ஸே போய் கும்பிடுறான்னு நினைச்சு இப்படி கையெடுத்தாரு. உள்ளே துப்பாக்கி வந்து எடுத்து டொப்பு சுட்டு விட்டான். சுத்தி அத்தனை பாதுகாப்புல இருந்தாரு. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இந்த பாதுகாப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உடனடியா நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்து. அவர் வீட்டுக்கு போனது தான் நல்லது. 100 வாரத்துக்கு அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது இன்னும் நல்லது. சரி, இந்த பரபரப்பெல்லாம் அடங்குறவரும் கொஞ்சம் இருந்தாருன்னா பெட்டர். சரி சார், நன்றி சார்.